முடிச்சிட்டோம்டா. சரியா? இப்போ பேக் முடிக்க போகிறோம். இந்த பாருங்கள், பேக் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த பாருங்கள், கழுத்தை பார்க்கணும், அக்கில் பார்க்கணும். ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். சரியா? இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறது எடு. 1/4 இன்ச் விட்டுட்டு இப்போ வீடியோவை யார் தெரியுமா எடுக்கிறாங்க? ஒரு குட்டி பாப்பா எடுக்கிறா. அந்த குட்டி பாப்பாவும் நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறோம். ஓகேவா? எவ்வளோ அழகாக எடுக்கிறா தெரியுமா? உங்ககிட்ட சொல்லி நான் உசிரே போகுது. ஒருத்தர் கூட அதை ஸ்டிச் பண்ணுறதை கரெக்டாக எடுக்க மாட்டேன்றீங்க. அந்த பாப்பா கரெக்டாக எடுக்கிறா. வெரி குட் கேர்ள் நிதிஷா. இதுக்கு 2 தையல் போடுவோம்மா. போட்டு இதை கட் பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ நெக் பீஸ் வைக்க போகிறோம். நெக் பீஸ் வந்து எப்படி வைக்கணும்? நல்ல பக்கம் பட்டன் பட்டி 2 ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்ல பக்கம் வைக்கணும். இது பாருங்கள், இங்கே 1/2 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே வந்து ரவுண்டாக போகணும். ஓகேவா? அப்படியே பாருங்கள், 2 ஈக்குவலாக இருக்கணும். 1/4 இன்ச் அப்படியே போங்க. கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே அளவு ப்ளவுஸும் அதுவும் வச்சு நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்குமான்னு பார்த்துக்கோங்கடா. அது பாருங்கடா, இந்த மாதிரி 1/2 இன்ச் விட்டு வெட்டிடுங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை மடித்து இதுக்கு மேலே இதை மடித்து இப்படி ஸ்டிச் பண்ணணும். இதை பண்ணதுக்கப்புறமா இதை வந்து மடித்து ஹெமிங் பண்ணணும். ஓகேவா? இதுதான் நெக் பீஸ் வைக்கிற மெத்தட். கட் பண்ணிடுறா.